ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான பீன்ஸ் மசாலா கறி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் கூட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 லவங்கம், கொஞ்சமாக பட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி நல்லா கையாலேயே பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 6 பல்லு பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 நல்லா சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு 8லேருந்து 10 முந்திரி, கொஞ்சமாக மிளகு, எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கோஸாகவே அரைச்சிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் பீன்ஸு ஒரு 250 கிராம் பீன்ஸை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். பீன்ஸ் சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ எடுத்து வச்சிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு மாற்றிக்கோங்க. அந்த எண்ணெயிலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது கூடவே மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் தொடர்ந்து வேக விடுங்க. தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸை நல்லா கலந்து விட்டுடலாம். பீன்ஸை கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட பீன்ஸை இன்னும் கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுக்க போகிறோம். 8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி கை விரலில் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சுவையான டிஃப்ரெண்ட்டான பீன்ஸ் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டும் இது வாசனையும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.